செலிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிட்ருந்தோம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரியை வறுத்து வச்சுக்குவோம். இது நம்ம ரவை கிச்சடி செஞ்ச உடனே அதோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுவோம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பும் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க, பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இது கூட காய்ங்கெல்லாம் பீன்ஸ் எல்லாம் போடலாம். பீன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கேரட்டும் கேப்சிகமும் போட்டிருக்கேன். அந்த கலர் மஞ்சளாக இருக்கணுன்றதுக்காக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட பட்டாணி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி கிடைக்கல. இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது கொதிச்ச உடனே நம்ம ரவையை போட போகிறோம். அந்த 3 டம்ளருக்கு இந்த 1 டம்ளர் ரவையை தண்ணி கொதிச்ச உடனே போட்டிருக்கோம். இதை மெதுவாக அப்படி கிண்டி விட்டுருங்க, கட்டி இல்லாமல். இது வறுத்த ரவை தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னாக்கா நல்லா வெந்துடும். அப்புறம் ரவை வெந்துகிட்ருக்கு. வெந்துடுச்சு. சூப்பரான சுவையான ரவை கிச்சடி ரெடி. இறக்க போகிற நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு, ஃபஸ்ட்டு கிண்ணத்தில் இந்த முந்திரியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அதை ரவையை கிச்சடியை போட்டு நம்ம கவுத்து வச்சுருக்கோம். இப்போ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காஞ்ச மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். அதோடு தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.